விதியுடன் மோது எங்க விஜயுடன் மோதாதேன்னு சொல்லி சொல்லி பார்த்தோம், கேட்கவே இல்லை. ஸ்டாலின் அங்கிள் என்ன பண்ண போறீங்க? கரியும் ஜோருமா போட்டு குவார்டர் ஆஃபா போட்டு வளர்த்துனீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. 3 வருட சிறை தண்டனை முடிஞ்சு போச்சு. இனி என்ன பண்ணுவீங்க? ஆபாச பேச்சாளருக்கு பால் டப்பா தான். சரியா? பால் டப்பா தான். பால் டப்பாவை பிடிச்சிக்கோங்க. அவனுக்கு இப்படித்தான் மகனே பேசணும், இப்படித்தான் பேசணும், இந்த மாதிரி பெண்களை இலவா பேசணும், அப்பதான் நமக்கு ஓட்டு விழுகும் அப்படின்னு சொல்லி வளர்த்துங்க. சரியா? படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்டீங்களா? அப்புறம் 2026 தேர்தலுக்கு அல்லு சில்லு அலைய போறீங்க. ரைட்டு, ஓகே ரைட்டு. டேய் மஞ்சப்படி மாமா, உன்னை பத்தி பேசவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா ஓவரா போயிட்டு இருக்கிற. மக்களும் எங்க தொண்டர்களும் உன்னை பத்தி பேச வேண்டாம் தான் சொல்றாங்க. ஆனா நீ அடங்கவே மாட்ட போல. ஏண்டா டே, உங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி உங்களுக்கு புத்தி வருதுன்னு தெரியல. உன்னோட வண்டியை கிளறணும்னு வச்சுக்கோ, ஏகப்பட்ட குப்பை வரும். நீ பாத்தீங்கன்னா அரைச்சாமாவே அரைச்சு எவ்வளோட அரைச்சமாவே அரைச்சாங்களும் உனக்கு பொட்டி பொட்டியே வந்துட்டே இருக்கோ. மூஞ்சிலே குத்தணும் போல இருக்குடா உன்னை எல்லாம் பார்த்தா. திருந்து மக்களே, இவன் திருந்த மாட்டான், நம்மளை பேச வச்சுட்டே தான் இருப்பான். பேசி இவனுக்கு பதிலடி கொடுப்போம். என்னதான் பண்ணிடுவான் அவன்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி இவனை பிடிச்சி ஜெயில கழிதிங்க வச்சாதான் இவன் செட் ஆகுவான்னு நினைக்கிறேன். கேட்டா நாங்க பார்க்காத கேஸ் வாங்குவான். என்ன கேஸ்டா பார்த்த? எல்லாம் பொம்பளை கேஸ், எல்லாம் பொம்பளை கேஸ். என்னமோ ஆமா, நாங்க என் தளபதி என்ன பண்ணாருன்னு கேட்ட, உங்க கட்சி என்னடா கழட்டுச்சு? ஏதோ ஒரு வீடியோ கட்டுறான். எங்களுக்கு இருக்கு பல ஆயிரம் வீடியோ இருக்கு. நாங்க மக்களுக்கு சேவை செஞ்சது 30 வருஷமா. உங்க கட்சி ஒரு வீடியோ காட்டுறா? தில் இருந்தா திராணி இருந்தா காட்டுறா பார்க்கலாம். மூஞ்சி மகெல்லாம் உடச்சிருவேன். டேய் சாட்டை தூரம் உன்னத்தான் மூஞ்சி மகெல்லாம் உடச்சிருவேன். புரிஞ்சுதா?